ஹாய் மக்களே, நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா இருக்கன்குடி சாத்தூர் மாரியம்மன் கோயில், விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடியில் இருக்க மாரியம்மன் கோயிலுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். காலைல 5:30 மணிக்கு நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், கிளைமேட் வானம் சூப்பராக இருக்குது. சூரியன் அப்புறம் உதயமாகிற டைம். அதிகாலையில் எழுந்துச்சு கிளம்பி போயாவது அப்படின்னா தான் நம்ம நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு வர முடியும். செமையாக இருக்குங்க பிளேஸ், சூப்பராக போய்கிட்டு இருக்கோம். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம கோயிலுக்கே உங்களை கூப்பிட்டு போன மாதிரி உங்களை அம்மன் அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கோயிலுக்கு போகலாம் வாங்க. நம்ம இப்போ திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். நம்ம திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் போய் லாஸ்ட்டில் மதுரை பஸ் ஏற இடத்துல போய் நம்ம ஏற போகிறோங்க. யாருமே எங்கேயும் போய் இது பண்ண வேண்டாம். சாத்தூர் போகிற பஸ்ஸில் நீங்கள் அங்கே போனீங்கனாலே இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலுக்கு இருக்கும். அதில் ஏறிட்டிங்கன்னா நேராக கைத்தார் வழியாக போய் நம்ம பஸ் போவோங்க. நல்ல ட்ரெயின் பிளேஸில் பார்த்துக்கிட்டே சூப்பராக போகலாங்க. ஒரு வழி சிவலிங்கம், 3 பெரிய சிவலிங்கம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லாக நம்ம அந்த ட்ராக்கில் அதுக்கிட்ட தான் போயிட்டு இருந்து பட்டு நமக்கு வீடியோ எடுத்துட்டோம். நல்லா ஃபாஸ்ட்டாக தான் பஸ் போச்சுங்க. கைத்தார் வழியாக போய் கோயில்பட்டி, அதுக்கப்புறம் சாத்தூர், அதுக்கப்புறம் இருக்கன்குடி. பார்த்திங்கன்னா இது இருக்கன்குடிக்கிட்ட ஓடுற ஆறுங்க, சூப்பராக இருக்குது. அந்த ஆறு டேம் தேக்கி வச்சுருக்க இடங்க. இந்த ஆறு தான் அங்கே கோயில்கிட்ட வழியாக போகும். டேமில் தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக குளம் மாதிரி இருக்குது. நல்ல பெரிய இடம், பார்த்தா சின்னதாக குளம் மாதிரி இருக்குது. ஆனால் நல்ல பெரிய பிளேஸ் தான். அங்கே நம்ம போக வீதி இருக்குங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க இடம். எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் அம்மன் அருள். நான் ஒரு 25 வருஷம் அஞ்சு போய் நம்ம இதான் இப்போ நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ போகிறேன். எங்கள் அப்பா இருக்கிற போய் நான் மொட்டைகள்லாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த டைம் போய் நான் மொட்டை போட்டிருக்கேன். கோயிலுக்குள்ளே போய் பஸ்ஸில் இறங்கியாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக இந்த ஸ்டார்டிங்லேருந்தே கடைகள் ஆரம்பிச்சுங்க. எவ்வளோ மக்கள் இந்த கோயிலால் இதாக வராங்க தெரியுமா? ஏன்னா இந்த அறநிலைத்துறை கொஞ்சம் அவங்களுக்கு கடைகள் கட்டி கொடுத்து அதை வாடகை இந்த மாதிரி கொடுத்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாமே ரோட்டு கடைகளாக இந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆற்றுக்குள்ள அங்கங்கே செட்டு போட்டு கொஞ்சம் ஒரு நீட்னஸ்லாம் கொஞ்சம் ஹைஜீனிக் இல்லை, ரொம்ப ஒரு இதாக இருக்கான்னு போட்டிருக்காங்க. பட் ஓரளவுக்கு கடைகள் நிறைய பொம்மை கடைகள், சேலை, இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் பட் நீட்னஸ் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அங்கங்கே சாக்கடை கட்டி கிடக்கு. நம்ம மக்கள் ஜனத்தொகை நிறையவா. இது போக இப்போ திருவிழாக்கள் போன வெள்ளிக்கிழமை கடைசி கிழமை படம் முடிஞ்சிருக்கு. கூட்டம் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டங்கள். 3வது நாளாக படம் முடிஞ்சு சரியான கூட்டம். இன்றைக்கி சண்டே வேறு, ஃபுல்லாக ஹாலிடே. மக்கள் நிறைய வெள்ளம் தான். 1 லட்சம் மக்கள்கிட்ட நான் நம்மளை கடந்து போயிருப்பாங்க. அவ்வளோ கூட்டங்கள். லைன்லேயே ஒரு 4-5 மணி நேரம் நம்ம நிற்க வேண்டியாச்சு. 4.5 மணி நேரத்துக்கு லைனில் நின்னோம். கூட்டம் சரியான கூட்டம். காலையிலே வெள்ளனே இப்போ நம்ம 10:30க்கெலாம் அங்கே போயிட்டு போய் மொட்டை போட உடனே சீட் எடுத்துகிட்டு போய் இலவச சீட்னு எடுத்துகிட்டு போய் உள்ளே போய் மொட்டையை போட்டால் அவர் அங்கே 100 ரூபா கேட்டு வாங்கிக்கிறாருங்க. முடி மொட்டை போடுறவர். பட் இருந்தாலும் உழைக்கிறாங்க, நம்ம கொடுத்துட்டோம். பூமுடி கொடுக்க தான் நிறைய லேடிஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. இது பூமுடின்னு சொல்லுவாங்க, அதையும் கொடுப்பாங்க. அங்கே நம்ம மொட்டை போடுறோம். மொட்டை நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்தார். கரெக்டாக ஒரு 3-4 நிமிஷத்துலேயே அவர் மொட்டை ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாருங்க. நம்ம வீடியோ ஆன் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 6 மணி நேரத்துலேயே நமக்கு மொட்டை முடிஞ்சிச்சு. நல்லா நீட்டாக எடுத்துட்டார். அங்கே மொட்டை போட்டு முடிஞ்சோடனே நம்ம அடுத்து நம்ம குளிக்க போவோம். குளிக்க போயில யாரும் ஏமாந்துடாங்க. வாங்க நான் குளிக்க கூப்பிட்டு போகிறேன்னு ஒவ்வொருத்தங்க கூப்பிடுவாங்க. யாருக்கிட்டையும் போய் நீங்கள் ஏமாந்துட வேண்டாம். நீங்களாக போங்க. அங்கே லாஸ்ட்டில் குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும். 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. அங்கே போய் நீங்கள் குளிச்சுட்டு வந்துடுங்க. அது மாதிரி பையன் இங்கே வைக்கலாம் அப்படி இப்படிம்பாங்க. நீங்கள் யாரையும் நம்பி ஏமாந்துடாங்க. அதுதான் பெரிய பெரிய கோயில். அதை மட்டும் யாரும் ஏமாந்துட வேண்டாம். உங்கள் உடைமைகளை கரெக்டாக வச்சுக்கோங்க. எப்போ போனாலும் ஒரு 2 பேராக போங்க. அப்படின்னா தான் ஒரு பொருள் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டாலும் ஒரு ஆள் ரெஸ்ட் ரூம் எதுவும் போகிறதுனால உங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ நான் முட்டையை போட்டு உடனே நம்ம குளிக்க அங்கே இதுக்கு போயாச்சுங்க. இப்போ அங்கே தண்ணியில் இது வருங்க, அந்த இடத்துக்கு நம்ம போய் குளிக்க போயாச்சு. நல்லா ஒரு சூப்பராக ஃபாஸ்ட்டாக மொட்டை போட்டார். பள்ளியில் கூட நமக்கு மொட்டை போட்டிருக்கோம். லேட்டாக இருக்குது. இங்கே நல்ல வேகமாக போட்டார். பட் அதுக்காண்டி அவருக்கு 100 ரூபீஸ் கொடுக்கலாம். பட் இதை கவர்மெண்ட் இலவசம்னு சொல்லியிருக்க வேண்டாம். எல்லாம் ஒன்று தான். அங்கே 100 ரூபா கொடுக்குறது ஒன்று, இங்கேயும் 100 ரூபாய். எல்லாமே கதை ஒன்று தான். அங்கே கொடுத்தாவது கவர்மெண்ட்டுக்கு போய் சேரும். பட் இது இவங்களுக்கு, அது இவங்களுக்கு எத்தனை பேர், இவங்களுக்கு கமிஷன் எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு தெரில. இங்கே மொட்டை போட்டு முடிஞ்சிட்டு அடுத்து நமக்கு குளிக்க இப்போ குளிக்க பக்கம்தான். ரொம்ப தூரம்லாம் இல்லை. கொஞ்சம் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் அவ்வளோ தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போனோம்னாலே குளிக்கிற இடம் வந்துடும்.
ஏன்னா பழனி இந்த மாதிரி இடங்கள்ல வந்து கொஞ்சம் நீட்னஸ் இருக்கும். இங்கே அந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்னஸ் எதிர்பார்க்க முடியல. அதுதான் கொஞ்சம் ஒரு மைனஸ். மற்றபடி எதுவும் இங்கே குறைகள் சொல்ல முடியாது. ஏரியாக்கள் மக்கள் நிறைய வர்றதுனால கொஞ்சம் இது பண்ண முடியல. பட் ஏன்னா திருப்பதி இருக்கிற ஹைஜீனிக்கில் காப்ஸ்ன்னு கூட இங்கே பார்த்து வரணும்னா அது இதான ஒரு இது. ஆனால் இது பண்ணலாம். நம்ம அறநிலையத்துறை எவ்வளவோ காணிக்கைகள் வசூலாகுது. ஒரு ஆளுக்கு 30 ரூபா டோக்கன் வாங்குறாங்க உள்ளே போகிறதுக்கு. எல்லா கோயில்கள்லேயுமே உள்ளே போனால் கடவுளை பார்க்கணுன்னா காசு தாங்க. அதான் யூடியூப்பில் வீடியோ பார்த்த மாதிரி கேட்க, எல்லா கோயிலுக்கு போக 10 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க, சர்ச்சுக்கு போய் இப்போ 20 ரூபா வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம கோயிலுக்கு போனால் மட்டும் தான் 2000 3000 கொண்டு போக வேண்டியிருக்கு. சின்ன கோயில்களுக்கு போனால் பரவாயில்ல, பெரிய கோயிலுக்கு போனால் அப்படி தான். சரி, ஓகே, நம்ம சாமியை கும்பிட்டு வந்துட்டோம். சாமி கும்பிட்டு போக அரசியல் பேசக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ முட்டையை போட்டு கிளம்பியாச்சு. உடனே நம்ம குளிக்கிற இடத்துக்கு போயாச்சு. அங்கே ஒரு ஆள் கூப்பிடுறாங்க. நம்ம அதை காதலே கைங்கிடக்கூடாது. யார் கூப்பிட்டாலும் சரி காதில் வாங்காத மாதிரி நம்ம ஓடிடணும். இப்போ குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் பழம் வாங்குகிறோம். தேங்காயும் பேரம் பேசி வாங்கணும். அங்கே எல்லாம் நம்ம தலையில் தேங்காய் உடைக்கிற மாதிரி இப்போ ஏமாச்சிடுவாங்க. எல்லா கோயில்கள்லையும் இதே தான். இதுவே தேங்காய் பழம் ஃபஸ்ட்டில் 100 ரூபானாங்க. அதுக்கப்புறம் தட்டுக்கு 20 ரூபா தனியாக வாங்கினாங்க. நீங்கள் தட்டை கொண்டு வந்து கொடுத்தா 20 ரூபாய்ங்க. நம்ம தட்டை உங்களுக்கு தேடி பிடிச்சி கொண்டாந்து நம்ம வைப்போம். அப்புறம் உடச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க முடியும். அப்புறம் பன்னீர் தனியாக 20 ரூபானாங்க. மொத்தம் 150 ரூபா தேங்காய் பழம் தட்டுக்கே ஆயிடுச்சு. ஓகே, அப்படின்னு அதையும் கொடுத்தாச்சு. அதையும் கொடுத்துட்டு அங்கே இருந்துட்டு அப்படியே நம்ம கிளம்பியாச்சு. கிளம்பி நேராக கோயில்லாம் எவ்வளோ அவர் பேரன் சொல்கிறாரு பாருங்க, தேங்காய் பழம் கூட கொடுக்கணும், அடுத்து நாங்கள் தந்துடுவோம். என்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதில் வர மாலை வேறு எங்கேயோ கடையில் இருந்து 2 வந்து இது 150 ரூபாங்க. ஐயா அதை அங்கேயே வச்சுருங்க அப்படின்ட்டு நம்ம ஓடியாந்துச்சு. ஓகே, உடனே கூட்டங்கள் பார்த்தாங்க நிறைய. இந்த கூட்டங்களை சமாளிக்கிறோம். இதுகளை தாண்டி நம்ம உள்ளே போகணுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய கொடுமையாக இருந்துச்சு. ஓகே, இதையும் தாண்டி நம்ம போவோம். அம்மா தர முடியாதவங்க அவங்களையும் இந்த க்யூவில் நிற்க வச்சு கூட்டி வச்சு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அம்மனை தரிசிச்சு 25 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அம்மா கழிச்சு இன்றைக்கி தரிசிக்கிறோம். வாங்க உள்ள பேஜ் என்னென்ன இது பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி போனால் இங்கே அக்னி சட்டி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மனுக்கு முன்னாடி. இங்கே வாசலில், பெரிய வாசலில். ஐயோ, உண்மையிலே அதெல்லாம் அருள் வந்து நமக்கே ஸ்பேஸ் விட்டு போச்சுங்க. ஃபுல்லாக வெங்கல சட்டியில் வச்சு தீச்சட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே நமக்கே இதாகிடுச்சு. இந்த கூட்டத்துலேயே அவங்க தீச்சட்டி எடுக்கிறது மிகப்பெரிய இதாங்க. சாமி அருள் இல்லைன்னா அதெல்லாம் நடக்கிற கூட்டத்தை பாருங்கள். எவ்வளோ கூட்டம். இதே கொடைக்கெலாம் வந்துட்டு அப்போ எவ்வளோ கூட்டம் வந்துருக்கும் பாருங்கள். இது உள்ள கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. 4 மணி நேரம் ட்ராவல் நின்று இந்த இடத்துக்கு வந்திருக்குங்க. இதுலேருந்து இன்னும் 2 லைன் சுற்ற வேண்டியிருக்கு. சுற்றி சாமிக்கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் தேங்காய் பழம் உடைக்க 20 ரூபா. தேங்காய் பழம் உடைச்சாச்சு. அப்படியே உடைச்சி அப்படியே சாமிக்கிட்ட போயிட்டு இருக்கோம். சாமியை கும்பிட்டாச்சு.